வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் டேஸ்ட்டான முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்குக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய், சூடான எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் எந்த கப்பில் பருப்பு அளந்தமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு, டம்ளர் ஏதாவது ஒன்று அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கும்போது பருப்பு பொங்கி வராது, அதே சமயம் முறுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பருப்பு நல்லா மலர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1 கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த பருப்பு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. உங்ககிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கரண்டியிலே நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு அளந்து எடுத்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு இது ரெண்டுமே எது வேணாலும் வாங்கி செய்யலாம். முறுக்கு சூப்பராக வரும். மாவு அளக்கும் போது பார்த்தீங்கன்னா பருப்பு குவியெல்லாம் அளந்துருந்தீங்கன்னா அதே மாதிரி மாவும் அளந்து எடுத்துக்கோங்க. பருப்பு தலை தட்டி அளந்து எடுத்துருந்தீங்கன்னா அதே மாதிரி மாவும் தலை தட்டி அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்து இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் ஓமம் சேர்க்குறது இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இந்த முறுக்கில் காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு முறை கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுருக்கிற மாவோட மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா பருப்புமே இந்த மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பருப்பு எல்லா மாவோட சேர்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பொறுமையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். 1/2 முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி 2 முறை பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோட சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்போதும் முறுக்குக்கு மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடக்கூடாது. நல்லா கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். முதல்ல கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி முறுக்கு குழலில் போடுற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து உருட்டி வச்சிட்டிங்கன்னா போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணியை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கும். முறுக்கு புழியறதுக்கு பார்த்தீங்கன்னா தேன் குழல் வச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெயும் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இன்றைக்கி முறுக்கு புழியறதுக்கு எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு முறுக்கு புழியறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. துணியில் புழியறதுனா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. வாழை இலை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்டில் புழிஞ்சு எடுப்பீங்க, இல்லாட்டினா கரண்டியில் புழிவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவரில், துணியில், வாழை இலையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா நிறையவும் புழியலாம். புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பு அனல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முறுக்கு போடும்போது எந்த இதில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கணும். குறைக்கவோ கூட்டவோ செய்யக்கூடாது. அப்போ தான் நமக்கு முறுக்கு உள்ளேயும் வெளியவும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி முறுக்கு போட்ட உடனேவும் திருப்பக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ உங்களுக்கு முறுக்கு பார்க்கும்போதே தெரியும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முறுக்கை திருப்பி விடணும். இந்த மாதிரி முறுக்கை நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்குனதுக்கப்புறம் முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட முறுக்கு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள். எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். முறுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாசிப்பருப்பு முறுக்கு கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முறுக்குமே புழிஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள்.
பாசிப்பருப்பும் தேங்காய் பாலும் வச்சு சூப்பரான ஒரு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.